ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். அடுத்தது மெத்தட் 2 தசம எண்களின் சதவீதமும் சதவீதத்தின் தசம எண்ணும் எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து 1.51% கொடுத்துருக்காங்களா. இதுக்கு வந்து 151 டிவைடட் பை இது 2 புள்ளி தள்ளி வச்சுருக்கிறதுனால 100 போட்டுக்கலாம். பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100. இதை சிம்ப்ளை பண்ணால் 151 வருது. இதுதான் அதோட பர்சன்டேஜ். இதுக்கு பாருங்கள் 282. இது வந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கிறதுனால 1000 இன்ட்டு 100 போடலாம். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னொரு 0 கீழே இருக்குது. இப்போ வந்து 28.2% கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை வந்து பர்சன்டேஜை வந்து இதுவாக மாற்றணும் தசம எண்ணா. இப்போ வந்து இதுக்கு வந்து 21 டிவைடட் பை 100, ஏன்னா 100% தானே. இப்போ இதுக்கு இது பண்ணும்போது 0.21 கிடைக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள் 151 டிவைடட் பை இதுக்கும் 100 தான் போடணும், ஏன்னா 100%னால 100 தான். இதுக்கு 1.51. அடுத்தது இந்த சம் பாருங்கள் 3.5ஐ சதவீதத்தின் அடிப்படையில் விவரித்தால்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இதே மாதிரி தான் போடணும். இப்போ 3.5 வந்து 35 டிவைடட் பை 10ன்னு எழுதலாம். இன்ட்டு 100 போட்டால் இதை சிம்ப்ளை பண்ணால் 350 வருது. இதுக்கு தான் வந்து இதுதான் வந்து பர்சன்டேஜ். இதை வந்து இதோட முடிஞ்சிருத்து. இது மாதிரி நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம்லாம் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.